திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 216 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 22. திருமண மேடையிலே முருகப்பெருமானும் வள்ளிநாயகி அம்மையாரும் வீற்றிருக்க, நம்பி என்ற பெயரை கொண்டுள்ள வேட்டுவர் தலைவர் நல்ல தவத்தினை உடையவர். அந்த நம்பிராஜர் சிவபெருமானின் திருச்சந்நிதிக்கு சென்று தன்னுடைய மரபின் முன்னோர் பெயர்களையெல்லாம் கூறி, சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணாலை ஈன்றருளிய முருகவேளுக்கு என்னிடம் திருமகளாய் வந்த பூங்கொம்பு போன்ற வள்ளியை கொடுத்தேன் என்று கூறுகின்றார் நம்பிராஜர். மங்கள இசைகள் முழங்க மனம் நிறைந்த தீர்த்தத்தினை தன் மனைவி வார்க்க, தனது சிவந்த அங்கையிலே ஏற்று வழங்க அந்த நீரினை சிவபெருமான் ஏற்றருளினார். பின் பிரம்மதேவர் முதலில் உமாமகேஸ்வர மூர்த்தியின் திருவடி வழிபாடு செய்து வாழ்த்தி, பின் முருகவேளுக்கும் வள்ளி நாயகியாருக்கும் முன்கையில் காப்பு நூல் கட்டினார். வேதாகம நூல் கூறிய முறைப்படி முதலில் நாந்திமுகம் எனும் மா ஸ்ராதத்தை செய்து, பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனம் எனும் மூன்றையும் பண்புற அமைத்து கொண்டு, வேள்வித்தீ இடுவதற்கு தகுதியுடைய ஹோமகுண்டத்தை தூய்மை செய்து, அக்குண்டத்துள்ளே முறையே தெற்கிலும் மேற்கிலும் தொடங்கி, பின் வடதிசையிலும் கீழ்த்திசையிலும் சென்று முடிவரும்படி கோடுகளை குறுக்காகவும் நெடுக்காகவும் கிழிக்கின்றார். பின் அக்குண்டத்தில் நடுமேகலையாகிய விட்டரத்தை ஏற்றி வைத்து மலரிட்டு, அழகிய நீர் தோய்ந்த பச்சைமா மேனியையும் விளங்கும் அணிகலன்களையும் உடைய ஸ்வாகாதேவியுடனே முகில் போன்ற பெரிய 4 கைகளையும் 3 கண்களையும் உடைய செம்மேனியுடைய அக்னிதேவரை பக்கத்திலே இருக்கை அமைத்து அவற்றில் எழுந்தருள பண்ணி, அக்னியும் ஸ்வாகாதேவியும் மகிழும்படி பூஜை செய்தார் பிரம்மதேவர். அரணிக்கட்டையால் கடைந்த நெருப்பினை மணிக்கலத்தில் ஏந்தி, அந்நெருப்பின் கண் ஒரு சிறிது எடுத்து வலிய அசுரர்கள் ஒதுங்கும்படி ஒரு பால் அதனை போகவிட்டு, பின் அந்நெருப்பு தூய்மையுறும்படி கண் நோக்கி அதிலிருந்து வீரியமாகி விளங்குகின்ற அமிழ்தினை கற்பனையாலை எடுத்து வைத்து கொண்டு அந்நெருப்பினை பரப்பி வைத்து 3 முறை கைகளை கொட்டி சுற்றினார் பிரம்மதேவர். தூய்மை செய்ததால் குற்றம் தீர்ந்த அந்நெருப்பினை சிவந்த கையை மடக்கி வளைத்து பற்றி கொண்டதாக பாவனை செய்து, அந்த தீயினை தனது நாசியிலே பூரகத்தாலே செலுத்தி, அந்நெருப்பின் கண்ணுள்ள பிந்துவோடு ஆங்கு ஹிருதயத்துள்ளே நெருப்பினோடும் கூட்டி கும்பகம் செய்து, பின்னர் உந்தியின் கண் செலுத்தி அங்கே ஒளி வீசி இருக்கின்ற நெருப்போடு கலப்பதாய் பாவித்து, மீண்டும் அதனை வாங்கி கலத்தில் இட்டு அந்த நெருப்பிலே கருவினை பாவனையாலே உண்டாக்கினார். பின்னர் அர்ச்சனை செய்து முடித்து கடவுள் பசுவின் பாலினை ஊட்டி திருத்தகுதியுறும்படி 4 திசையிலும் வளைத்து காப்பிட்டு மீண்டும் அர்ச்சனை செய்து, மணிக்கலத்தில் இருந்த நெருப்பினை கையிலே இனிதாக ஏந்தி மும்முறை விரும்புவதற்கு காரணமான ஹோமகுண்டத்தை சுற்றி தன் 2 முழங்காலும் பூமியிலே பொருந்தும்படி வைத்து, அந்நெருப்பினை தன் எதிரே தோன்றும்படி களத்தை கவிழ்த்து ஹோமகுண்டத்தில் அந்த நெருப்பை இட்டார். ஈசான திசையிலே தலையை வைத்து பள்ளி கொண்டுள்ள சிவபெருமானால் சக்தியின் வயிற்றின் கண் ஒளியுடைய வீரியமாக புகுந்து அந்நெருப்பு கருவாகி நிற்ப, கர்ப்பாதானம் தொடங்கி இடையில் உள்ள பும்சவனம், சீமந்தம், உபநயன முதலிய சடங்குகளையும் நூல் முறைப்படி செய்து, இறுதியாக சிவாக்னி என்ற நாமகரணமும் அந்த நெருப்பிற்கு செய்தார் பிரம்மதேவர். இறைவனாரும் இறைவியுமே சிவாக்னிக்கு தந்தையும் தாயும் ஆவார்கள். இவ்வாறு வளர்க்கப்பட்ட சிவாக்னியை ஈன்றருளிய அம்மையப்பரை பிரம்மதேவர் தனது நெஞ்சத்தாமரையிலே எழுந்தருள பண்ணி மலர்கள் தூவி அர்க்ய நீர் தெளித்து, பின்னர் ஹோமகுண்டத்து மேகலையினது கீழ்த்திசை தொடங்கி 4 திசையிலும் தர்பையை பரப்பி, பிரம்மதேவன், திருமால், ருத்ரன், அனந்தேஸ்வரன் என்ற 4வரையும் எழுந்தருளச் செய்தார். பரிதி என்னும் 3ஆம் மேகலையை செய்து அதன் மேலாக இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களை அவரவர்க்குரிய திசையிலே மேன்மையுண்டாகும்படி இருத்தி, பின்னர் நெய் தூவுவதற்குரிய சுருக்கு சுருவங்களாகிய துடுப்புகளையும் நெய்யையும் தூய்மை செய்து அச்சிவாக்னியின் நெஞ்சத்தாமரையின் கண் பரமசிவனை எழுந்தருளவித்து வணங்கி,
பலவிதமான ஆகுதிகளை செய்கின்றார். இவ்வாறாக ஓம்பப்பட்ட அவ்வேள்வித்தீயின் மேற்கு திசையிலே இடப்பட்ட இருக்கையின் மீது மணமக்களாகிய முருகப்பெருமானையும் வள்ளி நாயகி அம்மையாரையும் இருக்கச் செய்து அவர்களுக்கு திருமணக் கூரையும் மனம் கமழும் மலர் மாலைகளும் மந்திரம் ஓதி கொடுத்து பிரம்மதேவன் இடையிடையே முற்கூறிய பொங்குதலை உடைய வேள்வித்தீயினை வளர்த்து முருகப்பெருமான் வள்ளி நாயகியரின் நெஞ்சத்தை தன் திருக்கையாலே தொட்டருளினார். பின்னர் சிவபெருமானும் உமையம்மையாரும் வழங்குவதாக பாவித்து மதுவர்க்கத்தை ஏற்றருளினார். மதுவர்க்கம் என்பது பால், பழம், சர்க்கரை, நெய் கலந்த ஒரு உணவு. இனிய சுவையுடைய அவியுணவினை அளிக்க அதனை திருவெளியாலே பார்வையிட்ட பின் பொற்களத்திலே வழங்கிய கடவுள் தன்மை உடைய ஆச்சமனத்தை வாங்கி உட்கொண்டு பின்னர் பொலிவுடைய மடியினை உடைய காமதேனு தன் கன்றோடு போதலை நோக்கி பின்னர் தாவி எறிகின்ற கொழுந்தினை உடைய அவ்வேள்வித்தீயில் இடது பக்கம் 7 அடி இட்டுச் சென்றார். மூத்தல் இல்லாதவரும் சுதந்திரருமாகிய சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணுள்ள நெருப்புக் கண்ணில் தோன்றி வந்த அத்திருமைந்தன் முன்பு திருமால் ஈன்ற வள்ளி நாயகியாரின் பக்கத்தே 7 அடி இட்டு அணுகி வள்ளி அம்மையாரினுடைய வலக்கையை பற்றிச் சென்று அச்சும் தெளித்து அவ்வள்ளி நாயகியாரின் திருவடியினை பற்றி எடுத்து அம்மியின் மேல் இட்டு அருளினார். முருகப்பெருமான் அச்சு தெளித்து என்பது அக்ஷதம், அது அருகும் அரிசியும் ஆகும். வேள்வித்தீயின் கண் தன் வாழ்க்கை துணையாகிய வள்ளி பொறி சொறிவதற்காக அவளோடு கூடி நின்று வந்து மணி இருக்கையான ஆசனத்திலே அமர்ந்து மங்கள நாணை எடுத்து திருமாங்கல்யத்தை எடுத்து வள்ளி நாயகியாரினுடைய திருக்கழுத்திலே துந்துபி முழங்க மங்கள நாணை பூட்டி அருளினார் முருகப்பெருமான். அந்த அளவில் பிரம்மதேவரும் வேள்விச் செயலை நிறைவு செய்தார். மங்கள சங்கம் முதலிய இசைக்கருவிகள் ஆரவாரிக்க சிவகணத்தவர்கள் உவகையாலே துள்ளி கூத்தாட தேவர்கள் மலர் மழையாலே உலகை தோற்க வாழ்த்தொலி பெருக வேடர் வேந்தன் உடல் புலகம் அடைய எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க சிவபெருமான் திருவருள் கூர்ந்தருளினார். உமையன்னையாரோடு உவகையால் பொலிவுற்றார். வேடர் வேந்தன் நீர் வார்த்து வழங்க எம்பெருமான் ஏற்றருளிய அந்த பொழுதிலே வள்ளி நாயகியாருக்கு அந்த பொழுதிலிருந்து வள்ளி நாயகியாருக்கு கண் இமைகள் இமைக்கவில்லை, உருவம் நிழல் ஆடவில்லை, மாலைகள் வாடவில்லை, கூந்தலிலே வண்டுகள் வீழாயிருந்தன, நெற்றி வியர்க்கவில்லை, ஆடை மாசு ஏறவில்லை. புள்ளிமையில் வாழ்கின்ற திணைப்புணத்தை காவல் செய்திருந்த வள்ளியை கவர்ந்து வேடர்க்கு வந்த வழியில் தன்னை மறைத்து கொண்டு வேடனாய் நின்ற முருகவேளை போலவே இளந்தளிர் போன்ற மேனியை உடைய இவளும் தம் தெய்வத் திருமேனியை மறைத்து கொண்டு மிளகு கொடி வளருகின்ற சாரலை உடைய நம் ஊரில் நம்மிடையே நம் மகளாய் வளர்ந்தனள் என்று வேடர்களெல்லாம் விம்மிதம் உற்று பெரிதும் மகிழ்ந்தனர். தேவேந்திரன் நினைக்கின்றான், நான் பற்பல நாட்கள் மெய்யன்போடு வழிபாடு செய்து நிற்க என் மகள் தேவசேனையை அதன்பின் ஏற்றருளிய பெருமான் தானே வலிந்து சென்று வேடனாகி அடியில் வீழ்ந்து வணங்கி இவ்வேடர் மகளின் சிவந்த கையை பற்றுவதற்கு முருகப்பெருமான் அவ்வாறு சென்றார் என்றால் இந்த வேடர் வேந்தன் நம்பிராஜ் எவ்வளவு நல்ல தவம் செய்திருக்கின்றான், அதன் பயனை இன்று சேர்ந்திருக்கின்றானே என்று மருண்டான் தேவேந்திரன். மது என்ற அசுரனை கொன்றவராகிய திருமால் நினைக்கின்றார், எனக்கு மாதவன் என்று பெயர் கூட இருக்கின்றது, ஆனால் அது வெறும் பெயர் மாத்திரை அளவிலே இருக்கின்றதை அன்றி அதன் பொருளாகிய பெரிய தவ மாண்பு என்பது என்னிடம் சிறிதும் இல்லையே. உண்மையாகவே பெரிய தவப்பயனை உடைய இந்திரன், அந்த இந்திரனை விட மிகவும் பெரிய தவப்பயன் எய்தியவன் வேடர் வேந்தன். அந்த வேடர் வேந்தனை விட மிகப்பெரிய தவத்தை உடையவள் வள்ளி நாயகியை வளர்த்தருளிய தெய்வக் கற்பினை உடைய நம்பிராஜனின் மனைவி கொடிச்சி என்று திருமால் நினைக்கின்றார். இந்திராணி என்ற சசிதேவி வள்ளியம்மையாரின் நற்றாயை மகிழ்ந்து தழுவி உறவு கொண்டாள். ஐராவதம் என்ற யானை வள்ளியின் செவிலித்தாயை பாராட்டி நட்பு பூண்டது. இந்திராணி மகளாகிய தேவசேனையைச் சூழ்ந்துள்ள தோழியர் எல்லோரும் வள்ளியின் தோழிகளை தழுவி நட்பு கொண்டனர். பெரிய அரிய தவப்பயன் கைகூட பெற்றவர்கள். அவர்கள் எந்த இடத்திற்குச் சென்றாலும் அந்த இடம் திருத்தமுற்ற துறக்கமேயாக விளங்குவது நிச்சயம். அதனை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம்.
என்று எல்லோரும் பெருமிதமுற்றார்கள். இந்த சமயத்தில் கிரௌஞ்சமலையின் மார்பை பிளந்த வேல்படையை ஏந்திய வள்ளலாகிய முருகப்பெருமான் வள்ளி நாயகியாரோடு சென்று சிவபெருமானையும் உமையம்மையாரையும் வணங்குகின்றார்கள். வணங்கியதும் அப்பனும் அம்மையும் இருக்கையிலிருந்து இறங்கி பொலிக 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 என்று வாழ்த்தி மணமக்களை கையால் எடுத்து தழுவிக்கொண்டனர். பின்னர் தங்களினுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார்கள் அம்மையப்பர்கள். அப்பொழுது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆணவம் முதலிய 3 மலங்களும் தம் சக்தி கெட்டு ஒழிந்தன. உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தன. அப்படியென்றால் இத்திருமண விழா சிறப்பினை யாரால் எடுத்துக் கூற முடியும்? அந்த நேரத்தில் விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம் முருகப்பெருமானினுடைய திருவடிகளை வணங்கி, பெருமானே, நாங்கள் எல்லோரும் கண்டு உய்யும் பொருட்டு திருவீதியில் திருவுலா செய்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்க, அவ்வரத்தை அவர்கள் எல்லோருக்கும் வழங்கி அருளினார் முருகப்பெருமான். எம்மை ஈன்ற தந்தை இவனே என்று காட்டுவார் போன்று திருமாலும் பிரம்மதேவனும் எம்பெருமானினுடைய இருபக்கமும் நின்று தமது கைகளிலே சாமரையினை அசைக்கின்றார்கள். வாயுதேவன் கொடிபிடித்தான். அக்னிதேவன் திருவிளக்குகளையும் கற்பூர விளக்குகளையும் நறுமண புகையினையும் ஏற்படுத்தினார். நாகலோகத்தினர் மணி விளக்குகளை ஏந்தினர். வருணன் பனிநீரை எம்பெருமான் திருமேனியில் தூவும் செயலில் ஈடுபட்டான். சூரியனும் அவன் உலகில் வாழும் தேவர்களும் மலர் மாலை தூக்கிய குடை வகைகளையும் ஆலவட்டத்தையும் சாந்தாற்றியையும் அழகிய மேற்கட்டியினையும் கைக்கொண்டனர். சாந்தாற்றி என்பது சிற்றாலவட்டம் என்னும் விசிறி. கந்தர்வர்கள் தம் மகளிரோடு ஞான ஒளி படைத்த நாரதன் என்னும் தூய முனிவரின் கூற்றில் அடங்கி பேரியாழ் முதலிய இசைக்கருவிகளையெல்லாம் பண்ணுறுத்திக் கொண்டு எம்பெருமானினுடைய வளவிய திருப்புகளை பாடுகின்றார்கள். பானுகம்பனின் சங்கங்கள் முழங்கின. பாணாசுரனுடைய குடமுழா முழக்கம் பெருகிற்று. சிறு சின்னங்களும் கொம்புகளும் பறைகளும் இன்னும் மற்றைய இசைக்கருவிகளை குற்றமற்ற சிவகணத் தலைவர்கள் முழக்குகின்றனர். 1,00,000 வீரர்கள் கையில் ஏந்திய படைக்கலங்களோடு யானையைச் சூழ்ந்து செல்கின்றனர். அவ்வீரருள் முன் நின்ற வீரபாகுதேவர் தன் கையில் ஏந்திய பிரம்பினாலே அத்திரு ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்தினார். வடகிழக்கு திசையின் அதிபதியாகிய ஈசானன் தன் மார்பில் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு எம்பெருமானினுடைய விருதுகளை கூறி வருகின்றான். விருது என்பது வெற்றி புகழ். வடதிசை காவலனாகிய குபேரன் எம்பெருமானின் வலப்பக்கத்தே நின்று பாக்கும் வெற்றிலையும் திருக்கையில் ஈந்தான். இடது பக்கத்தில் கூற்றுவன் ஆகிய யமன் பொன்னாலான படிக்கத்தை கைக்கொண்டு, படிக்கம் என்பது எச்சில் உமிழும் கலம், அதை கைக்கொண்டு அருகிலே வருகின்றான். வீதியெல்லாம் தேவர் வெள்ளம், மக்கள் வெள்ளம். இவ்வாறு முருகப்பெருமான் வள்ளி நாயகியாரோடு வீதிகள் தோறும் திருவுலா விழா அழகு மிகும்படி எழுந்தருளி பின் தம் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார். திருமண சாலையிலே வள்ளி நாயகியாரோடு எழுந்தருளி இந்திரன் முதலான அனைவர்களாலும் அளிக்கப்பட்ட மிக்க வரிசை பொருட்களையெல்லாம் வெவ்வேறாக அவ்வப்பொழுதில் பெற்று அருள் புரிந்தார். பின்னர் 6 திருமுகங்களை உடைய சுப்பிரமணிய பெருமான் அங்கு இருக்கின்ற வேட்டுவ மன்னன் நம்பிராஜன் உள்ளிட்டவர்களையெல்லாம் திருநோக்கம் செய்து, யாம் வள்ளி நாயகியாரோடு இவ்வள்ளி மலையிலிருந்து நீங்கி செருத்தணிகையாகிய திருத்தணிகை மலையில் இனிது வீற்றிருப்போம் என்று கூறி அருளுகின்றார். நம்பிராஜனும் தனது சம்மதத்தை தெரிவிக்கின்றார். வள்ளியம்மையார் தம் தாயாகிய கொடிச்சி, தம்மை வளர்த்த செவிலித்தாய், தம்முடைய தோழி இவர்களெல்லாம் வள்ளி நாயகியாரை பரிந்து நோக்குகின்றார்கள். இனி நீ உன் ஆன்ம நாயகரை பின்தொடர்ந்து செய்வாயோ? நல்லது நல்லது, அப்படியே செய் என்று கூறி தழுவி ஆறாமையோடு பல வகையான ஆசி மொழிகளை கூறி நிற்கின்றார்கள். இருந்தாலும் வள்ளி நாயகியாரின் சிந்தை முழுவதும் முருகப்பெருமானோடே ஒற்றுமைப்பட்டு இருந்தது. கற்புடை மகளுக்கு கணவனை தொடர்ந்து செல்வதே அறம் என்று ஆசிகள் வழங்கினர். இத்துணை காலமும் தம்முடன் இருந்தவர்களை பிரியும் பொழுது அகலிடத்தார் செய்யும் ஆச்சாரத்தை இந்த வள்ளி நாயகியாரான நங்கையார் ஒரு சிறிதும் நினைக்கவில்லை. பெருமானாகிய முருகப்பெருமானின் திருவடிகளையே தலைப்பட்டார்.
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற தேவார திருவாக்கு எம்பெருமான் ஸ்ரீ அப்பர் சுவாமிகளின் திருவாக்கு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. 12 திருப்புஜங்களை உடைய பகவானாகிய சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகியாரோடு நம்பிராஜரின் இல்லத்தை விட்டு நீங்கி வேட்டுவர்க்கு அரசனாகிய நம்பியை அழைத்து, தேவர்களும் வணங்கும்படி இந்த சிற்றூரிலே இருந்து அரசு புரிந்து வருவாயாக என்று நம்பிராஜரை அங்கே நிறுத்திவிட்டு வள்ளி மலையிலிருந்து புறப்பட்டு வள்ளி நாயகியாரும் முருகப்பெருமானும் ஆகாய வழியாகச் சென்று மிகப்பெரிய தனக்கு நிகராக தானே இருக்கின்ற திருத்தணிகை மலையை அடைந்து அருளினார்கள். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.